இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஓலைச்சுவடி சீரிஸ் தமிழ் அவுட் சோர்ஸ் புக்கு. டோட்டலா நம்ம எவ்வளவு புக் எடுத்திருக்கோம்? 16 புக் எடுத்துட்டு 8 புக்கா பிரிச்சு ஒரு பர்டிகுலர் பேஜ் நம்பர்ஸ் மட்டும் நம்ம எடுத்து பார்த்துட்டு இருக்கோம். அதுல நன்னூல் நம்மளால தனியா படிக்க முடியாது. ஏன்னா நிறைய புணர்ச்சி விதி இருக்கும். அவங்க ஸ்லாங்கே டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு அலைன்மெண்ட் இல்லாம இருக்கும். அதனால அதுக்கு மட்டுமே டெஸ்ட் 2ல கவர் ஆகக்கூடிய நன்னூல் போர்ஷன் பிரித்தெழுதுதல் வித் புணர்ச்சி விதி தான் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். இந்த மாதிரி நான் டெஸ்ட் 1க்கு ஒரு குவிக் ரிவிஷன் மெட்டீரியல் கொடுத்திருந்தேன். இது டெஸ்ட் 2ஓட குவிக் ரிவிஷன் மெட்டீரியல். ஆஃப்டர் கிளாஸ் முடிஞ்சுட்டு இல்லைன்னா நான் இது யூடியூப்லயும் போட போறேன். அவங்க இந்த குவிக் ரிவிஷன் மெட்டீரியல் நீங்க வாங்கிக்கலாம். யார் வேணா வாங்கிக்கலாம். ஓகேங்களா? சரி, உங்களுக்கு தெரியும் ஆங்கு கூட்டல் கொண்டான், ஆங்கு கொண்டான், இக்கு வருது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இனி கூட்டல் செய்வேன், இனி செய்வேன், இச்சு வருது. அப்ப என்ன வருது? வல்லினம் மிகுது. மற்றை கூட்டல் தெரு, மற்றை தெரு. இதுக்கு என்ன புணர்ச்சி விதி போடலாம்? ஆல்ரெடி நான் படிச்சுட்டேங்கிறவங்க சொல்லுங்க பாப்போம். இதுக்கு என்ன புணர்ச்சி விதி போடுவீங்க? ஆங்கு இனி மற்றை இதெல்லாம் என்னப்பா? ஆங்கு இனி மற்றை இதெல்லாம் என்ன? இதெல்லாம் என்னன்னா இடைச்சொல். சோ இடைச்சொல்லுக்கு முன்னாடி என்ன வருது? வல்லினம் மிகுது. சோ பிரித்தெழுது சேர்த்தெழுதுக்கு இது யூஸ் ஆகும். சந்திப்பிழைக்கும் யூஸ் ஆகும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன? இடைச்சொல் முன் வல்லினம் மிகும். இல்ல நான் இதை மறந்துடுவேன், எனக்கு இது தேவையில்லைன்னா இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஆங்குக்கு அப்புறம் இக்கு நீங்க போடணும். இனி மற்றை கேட்டா இது அப்படியே அது கூட்டலான்ற அதான்ற மாதிரி அப்படியே தான் இதைத்தான் கேட்க போறாங்க. சோ அதனால இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது சொல்லுங்க. தவ கூட்டல் பெரியன், தவ பிரியன், இப்பு போடுறேன். கடி கூட்டல் கமலம், இக்கு போடுறேன். சோ இதுக்கு என்ன புணர்ச்சி விதி சொல்லலாம்? கூற்றுக்காரனும் கேட்பாங்க. உரிச்சொல்லின் முன்னாடி வல்லினம் மிகுகிறது. அதுவும் தவப்பெரியன், கடி, கமலம். ஆனா எல்லா உரிச்சொல் முன்னாடியும் மிகுமா அப்படின்னா மிகாது. ஓகேங்களா? சில உரிச்சொல் முன்னாடி தான் மிகுது. ஓகேங்களா? அது என்னன்னு சொல்லி நம்ம இந்த சந்திப்பிழை டாபிக்ல பாத்துக்கலாம். இப்போதைக்கு நீங்க இந்த 2 மட்டும் தான் மனப்பாடம் பண்ண போறீங்க டெஸ்ட் 2க்கு. தவ வந்துச்சுன்னா பெரியன் இப்பு போடுறீங்க, கடி கமலம் போடுறீங்க. கமலம்னா என்னப்பா? கமலம்னா என்ன? கமலம்னா என்ன? தாமரை இல்லையா? கமலம்னா தாமரை. ஓகே. ஆனா இன்னொன்னு என்னப்பா? இடமா? கமலம்க்கு பாய்சன் மீனிங் இல்லையே. கமலம் எதுல படிச்சீங்க? அகராதியில இருக்கோ? செக் பண்ணுங்க ஒன்ஸ். கமலம் அப்படிங்கிறது தாமரை தான் சொல்லுவாங்க. கமல கண்கள் அந்த மாதிரி. அடுத்தது பனைங்கிறது உரிச்சொல் கிடையாது. ஆனா பனைக்கு அப்புறமும் தோல் அப்படிங்கிறது. பனை அப்படிங்கிறது என்ன மீனிங் வருதுன்னா பெருசு, பெரியது, பிக் ஒன் அப்படிங்கிற மீனும் வருது. சோ பனை கூட்டல் தோல், பனை தோல் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அடுத்தது இது சொல்லுங்க. சொன்றி கூட்டல் குளிசி, இக்கு வருதானா? வருது. வல்லினம் மிகுது. சோ இதுக்கு என்ன புணர்ச்சி விதி படிச்ச ஞாபகம் இருந்ததுன்னா சொல்லுங்க. சொன்றி குளிசி. என்னன்னா குளிசினா பானை, சொன்றினா சோறு. நம்ம சோறுக்கு வழங்கக்கூடிய வேறு பொருள்கள். இது நமக்கு சிலபஸ்ல இருக்கு இல்லையா? பல பொருள் தரும் ஒரு சொல் இல்லையா? சோ இந்த ஒரு சொல் பொருள் பல பொருள் தரும். இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் நமக்கு 2 இருக்கு சிலபஸ்ல. சொன்றினா சாப்பாடு, குளிசினா பானை. சோ சொன்றி குளிசினா சோறு இருக்கக்கூடிய பானை, சோற்று பானையை இங்க மீன் பண்றாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அதே மாதிரி பாருங்க. கங்கை கூட்டல் சடை, கங்கை சடை. இதுக்கு என்ன புணர்ச்சி விதி? படிச்சவங்க சொல்லுங்க. ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. நன்னூல் ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. இதெல்லாம் என்னன்னா திசை சொல். ஓகேங்களா? இது எல்லாமே திசை சொல். சோ திசை சொல்லுக்கு முன்னாடி வல்லினம் மிகும். இது ஸ்டேட்மெண்டா கூட கேட்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. திசை சொல் முன்னாடி வல்லினம் மிகும். இப்ப 3 விஷயம் பார்த்திருக்கோம். என்னென்னலாம் பார்த்திருக்கோம்ப்பா? சொல்லுங்க. ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. தவ, கடி முன்னாடி வல்லினம் மிகுது. இடைச்சொல் முன்னாடி வல்லினம் மிகுது. ஆங்கு, இனி, மற்றை இதுக்கு முன்னாடி வல்லினம் மிகுது. உரிச்சொல் முன்னாடி வல்லினம் மிகுது. அதே மாதிரி திசைச்சொல் முன்னாடி வல்லினம் மிகுது. அடுத்தது நம்ம ஆல்ரெடி பார்த்தது. சொல்லுங்கப்பா. மேம் திசை சொல்னா கிழக்கு, வடக்கு, மேற்கு, தெற்கு அதுவும் திசை சொல் வேற, வட சொல் வேற. என்னன்னு சொல்லுங்க. ஆல்ரெடி படிச்சவங்க சொல்லுங்கப்பா. திசை சொல், வட சொல். வட சொல்னா சான்ஸ்கிரிட் சொல். அந்த சான்ஸ்கிரிட் சொல்ல தான் திசை சொல்ற என்னன்னா, இப்போ சொன்றிங்கிறது வெவ்வேறு ஊர்ல வெவ்வேறு வழக்கு இருக்கும். நம்ம சோறுன்னு சொல்லுவோம், சிலர் சாப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர்ல கிளாஸ் இந்த பாத்திரம் இருக்குல்ல அதுல ஏனம் அப்படின்னு சொல்லுவாங்க, வானலின்னு சொல்லுவாங்க,
வடச்சட்டின்னு சொல்லுவாங்க. இந்த சினுக்கு வரைக்கும் இருக்கு இல்லைங்களா? நம்ம தலை குளிச்சுட்டு சிக்கெடுப்போம் இல்லையா? அத வந்து சிக்கட்டின்னு ஆமா. ஒரு இடத்துல சொல்லுவாங்க. சினுக்குவர்க்கின்னு ஒரு இடத்துல சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு திசை, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான வார்த்தைகள யூஸ் பண்ணுவாங்க. அந்த வார்த்தைக்கு பொருள் ஒண்ணா தான் இருக்கும். வெவ்வேற பீப்பிள் வெவ்வேற மாரி பேசுவாங்க. அதுதான் திசைச்சொல். அந்த மாரி வர திசைச்சொல்லுக்கு முன்னாடி நம்ம வல்லினம் மிகவும் இயல்பாக புணராமல், இயல்பாகன்னா எதுவுமே அப்படியே சேர்ந்து வராம, வல்லினம் மிகும். ஸோ திசைச்சொல் முன்னாடி வல்லினம் மிகும் என்பது நன்னூலார் கூறக்கூடிய ஒரு விதி. அத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நோ, டூ. இது எது வந்தாலும், இது என்ன சொல்லுவாங்க? இது நோ அப்படிங்கிறது நிலைமொழி ஈற்றா, வருமொழியா? சொல்லுங்க. நிலைமொழி ஈறு மேம். நிலைமொழி. ஸோ நிலைமொழியில் நோ அல்லது தூ வந்துச்சு அப்படின்னா, ஐ மீன் 2மே வந்ததுன்னா 3 இனமும் மிகும். 3 இனம் என்னென்ன இனம்ப்பா? வல்லினம், வல்லினம், மெல்லினம், மெல்லினம், இடையினம். இடையினம். ஸோ இங்க என்ன வந்திருக்கு? இந்த யா அப்படிங்கிறது என்னது? வறுமொழி முதல்ல இருக்கக்கூடிய யா என்ற எழுத்து என்ன இனம்? எரள வளள இடையினம் மேம். இடையினம். இடையினம். ஸோ இந்த மாரி யா எழுத்துக்கு பின்னாடி வள்ளெழுத்தோ, இல்ல மெல்லெழுத்தோ எது வந்தாலும் டெஃபினட்டா நம்ம அது மிக்கு தான் புணரும். ஸோ அங்க ஒரு சந்தி எழுத்து நம்ம போடுறோம். அது நோ து. இது வந்து நம்ம பழைய கிளாஸ்லயே நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்தது இதுக்கு நீங்க சொல்லணும். இதுக்கு வந்து ஏரி, கரை, இது கொஞ்சம் மிஸ்டேக்கா இருக்கு. இது இல்லாம 6ஆம் வேற்றுமை தொகைன்னு சொல்லுவோம். 6ஆம் வேற்றுமை தொகையில மிகுமா? மிகாதா? மிகாதுன்னு தான் போட்டிருக்க இல்லையா? இது வந்து 6ஆம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகாது. எப்படி இது 6ஆம் வேற்றுமை தொகை ஆச்சு? அது சொல்லுங்க. ஏரியினது கரை, குளவியினது கை. அது அப்படிங்கிறது என்னன்னா 6ஆம் வேற்றுமை உருபு. ஸோ அந்த 6ஆம் வேற்றுமை உருபு மறைந்து வர்றது தான் நம்ம 6ஆம் வேற்றுமை தொகைன்னு சொல்வோம். அப்ப 6ஆம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகுமானா? மிகாது. நாட்டு புகழ் அப்படின்னா நாட்டினது புகழ். குழந்தை கைனா குழந்தையினது கை. குளவி கைனா குளவியினது கை. ஏரிக்கரைனா ஏரியினது கரை. ஓகேங்களா? ஸோ 6ஆம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகாது. இது நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சந்திப்பிழை நீக்குக, வல்லினம் மிகும் இடங்கள், மிகா இடங்கள்ல நமக்கு கூற்று காரணம் கேள்வியும் இப்பெல்லாம் நவடேஸ் கேட்குறாங்க. அதே சமயத்துல சந்திப்பிழை நீக்கி எழுதுகள்ல நமக்கு பயன்படும். ஸோ இதை நோட் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? அடுத்தது சொல்லுங்க. இப்போ விலக்கூட்டல் காய், விலங்காய் ஒரு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. நம்ம என்ன எழுதிட்டோம்னா விலம்னு சொல்லியுமே ஆப்ஷன் இருந்துச்சு. விலம் கூட்டல் காய் அப்படின்னு தவறுதலா பிழையா எழுதிட்டு வந்தோம். என்ன அர்த்தம்னா இது விலங்காய், இந்த விஷயம் வந்து 9th புக்ல நம்ம ஸ்கூல் புக்ல பாக்ஸ் கண்டென்ட்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ இதுக்கு என்ன யார படிச்சவங்க ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. இது குயிக் ரிவிஷனுக்காக, அதனால கொஞ்சம் டைம் தான் நான் தருவேன் நீங்க யோசிக்கிறதுக்கு. சொல்லுங்க. விலக்கூட்டல் காய் விலங்காய், களக்கூட்டல் கனி களங்கனி, இங்க பிள்ளையா இருக்கு மாத்திக்கோங்க. காயா கூட்டல் பூ காயாம்பூ, மா கூட்டல் துளிர் மாந்துளிர். இங்க என்ன நடந்திருக்கு சொல்லுங்க. இதெல்லாம் என்னன்னா மரப்பெயர், விழா மரம். ஓகேங்களா? சோ இந்த மரப்பெயர் முன்னாடி என்ன வருதுன்னா வல்லினமும் வருது, மெல்லினமும் வருது. சாரி, இனமான மெல்லினம் வருது. ஓகே. மரப்பெயர் முன் உயிர் ஈறு கொண்ட மரப்பெயர் இருக்கா? விழா, கலா, காயாங்கிறது மரம், மாங்கிறது மரம். இதுக்கு முன்னாடி வறுமொழியில் இருக்கக்கூடிய இப்ப காய் இருந்துச்சுன்னா ngா வருது, இங்கு வருது. காய் இருந்துச்சுன்னா இங்கு வருது. இப்ப இருந்துச்சுன்னா இம்மு வருது. இத்து இருந்துச்சுன்னா இந்து வருது. அதற்கு இனமான மெல்லினம் வருது. புரியுதா உங்களுக்கு? அப்ப இது ஒரு விதி ஞாபகம் வச்சுக்கோங்க. விலங்காய், களங்கனி, காயா பூ, மாத்துளிர். கொஸ்டின் கேட்டா இந்த நாள்ல இருந்து தான் கேட்பாங்க. இதுக்கு நம்ம என்ன விதி ஞாபகம் வச்சுக்கணும்? மரப்பெயருக்கு முன்னாடி உயிரீறு கொண்ட, உயிரீறுனா என்ன? மரப்பெயர் முன்பு உயிரீறு கொண்ட சில மரப்பெயர் முன் வறுமொழி முதலின் இனமான மெய் வரும். உயிரீறுனா என்னப்பா? இதுதான் உயிரீறு. இல்லு கூட்டல் ஆண் தானே பிரிப்பீங்க, ஈ கூட்டல் ஆண் தானே பிரிப்பீங்க. சோ உயிரீறு வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா மரத்துக்கு முன்னாடி நம்ம போட முடியாது. இப்ப மரம் இம்மு போட முடியுமா? சோ சில இடத்துக்கு தான் இது சூட் ஆகுது. அதனால இது நீங்க பாருங்க. இளங்குமரனார் இதுக்கு வேற விளக்கம் கொடுத்திருப்பாங்க. அது நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த இதுதான். இந்த விலங்காய் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா டக்குன்னு நம்ம விலம் காய் அப்படின்னு போட்டுருவோம். இம்மு வராது. விலங்காய் இங்குதான் விலவோட ஸ்டாப் பண்ணிடணும். அகர உயிர் ஈறு இருக்கணும். ஓகேங்களா? அடுத்தது இதுக்கு சொல்லுங்க பாப்போம். உண்ணிய கூட்டல் கொண்டான், உண்ணிய கொண்டான். காணிய கூட்டல் சென்றான், காணிய சென்றான். உண்ணிய கூட்டல் சென்றான், உண்ணிய சென்றான். உண்ணிய போனான்.
ஓகேங்களா? இதுதான் வந்து அப்படியே புணர்ந்திருக்கு. இதுக்கு என்ன விதி போடலாம்? ஃபர்ஸ்ட் உண்ணிய அப்படின்னா என்ன மீனிங்? உண்ணிய அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு அர்த்தம் இல்ல. உண்ண போனான், உண்ண கொண்டான், உண்ண போனான். காணிய சென்றான்னா என்னன்னா, காண சென்றான். பார்க்கறக்கு போனா, உண்ண சென்றான், உண்ண போனான்னு தான் அர்த்தம். சோ இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, செய்யிய. ஒரு விஷயத்த செய்யறக்காக போறாங்க இல்லையா? அதத்தான் செய்யிய அப்படின்னு சொல்லுவாங்க. செய்யிய வினையெச்சம். ஏன்னா, இப்ப சாப்பிடறக்கு போறதோ, இல்ல ஏதோ ஒரு பொருள பார்க்கறக்கு போகிறதோ, உங்களுக்கு இது என்னன்னா வினை. ஒரு ஒர்க்க தான பண்றாங்க. பார்க்க தான போறாங்க. சோ இதோட உங்களுக்கு மீனிங் வருமா? காணிய மீனிங் வருமா? அடுத்தது சென்றான், கொண்டான், போனான் இந்த மாரி வினையோட முடிஞ்சா தான் உங்களுக்கு மீனிங் வரும். சோ அதனால இத என்னன்னு சொல்லுவோம்? வினையெச்சம். வினையெச்சம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சோ எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லைன்னு நெனைக்கிறேன். செய்யிய என்னும் வினையெச்சம் முன்னாடி வல்லினம் மிகாது. ஆல்ரெடி நீங்க யாராவது ஜெனரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்டா இருந்தாங்கன்னா, உங்களுக்கு பேசிக் கிராமர் கிளாஸும், பேசிக் தமிழ் எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம் எல்லா இலக்கணங்களும் ஒரு ரெக்கார்டட் கிளாஸா இருக்கு. ப்ரீ ரெக்கார்டட் கிளாஸா இருக்கு. அதுக்கு தனியா பே இல்ல. நீங்க அந்த ₹1000 பே பண்ணியிருக்கீங்களா? அவங்க தான். இல்ல எனக்கு நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன் மேம்னாலுமே நீங்க அந்த ரெக்கார்டட் செஷன் என்கிட்ட வாங்கிக்கலாம். சரிங்களா? ஏன்னா பேசிக் தெரியாம நம்ம படிக்க முடியாது. உங்களுக்கு தெரியும் குரூப் 4 வந்து நெறைய பேரு ஜெனரல் இங்கிலீஷ்ல இருந்து எழுதுறாங்க. மாறி எழுதுறாங்க. சோ அப்படிப்பட்டவங்க வந்து எனக்கு ரெக்கார்டட் கிளாஸ் வாங்கிக்கோங்க. கிளாஸ் முடிச்சுட்டு இன்னைக்கோ, இல்ல நாளைக்கோ எனக்கு மெசேஜ் பண்ணி நீங்க வாங்கிக்கோங்க. ஆல்ரெடி நான் தமிழ் தான் மேம், ஜெனரல் தமிழ் தான் அப்படி இருக்கிறவங்களும் நீங்க வாங்கிக்கலாம். சரியா? கிளியர் தானப்பா? இதுல எதுவும் பிரச்சனை இல்லையே? 7th 1 ஓகே தானே? சோ செய்யியங்கிற வினையெச்சம் முன்னாடி இயல்பாக புணரும். சோ இயல்பாக புணரும்னாலும் சேம் தான். வல்லினம் மிகாது அப்படின்னாலும் சேம் தான். ஒருவேளை உங்க சரவுண்டிங் நாய்ஸியா இருந்ததுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? கிளியர்னா கிளியர்னு சொல்லுங்க. ஏதோ ஒண்ணு சொல்லணும்னாலும் நீங்க மெசேஜ் பண்ணல. அடுத்தது பாருங்க. உண்ட செந்நாய், உண்ணாத குதிரை, உண்ட பையன், அறியாத சிறுவன். இதெல்லாம் எப்படி வருதுன்னா இயல்பாக புணர்கிறது. எந்த பேசிஸ்ல இத எப்படி சொல்றாங்க சொல்லுங்க? உண்ட செந்நாய், உண்ணாத குதிரையில என்னது? இதெல்லாம் என்னது? பெயரெச்சம் இல்லையா? ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு. உண்டனா மீனிங் கிடையாது. உண்ணாதனா மீனிங் கிடையாது. சோ அகர ஈற்று பெயரெச்சம் முன்பு இயல்பாக வரும். இது அகரம் தானப்பா? இட்டு கூட்டல் ஆ, இத்து கூட்டல் ஆ அகரம். இல்லைன்னா நீங்க வேற என்ன எழுதிக்கலாம்னா, ஜென்ரலா பெயரெச்சத்திற்கு முன்பும் இது எதிரச்ச உண்ட செந்நாய், உண்ணாத செந்நாய் இது வந்து எதிர்மறை பெயரெச்சம் தானே. சோ பெயரெச்சம் மற்றும் எதிர்மறை பெயரெச்சத்துல இயல்பாக புணரும்னு எழுதிக்கோங்க. இல்லன்னா இதுக்கு இன்னொரு விதியும் இருக்கு. அதத்தான் மாத்தி சொல்றாங்க. என்னன்னா அகர ஈற்று பெயரெச்சம். பஸ்ஸின் உடன்படிக்கைக்கு இன்னொரு பேர் என்ன? அந்த மாதிரி தான் இதுவும் சேம். சொல்லுங்க. ஏபிஎஸ் சீரிஸ் இருக்கவங்க சொல்லுங்க. பஸ்ஸின் ட்ரீட்டி மராத்தாவார் பார்த்தோமே. 2A மெயின்ஸ் எழுதுறவங்க சொல்லுங்க. அதுக்கு என்ன இன்னொரு பேரு? இன்னும் 2 பேர் பார்த்தோமே. அந்த மாதிரி தான் இங்க அகர ஈற்று பெயரெச்சமும் பெயரெச்சம் எதிர்மறை பெயரெச்சம். சொல்லுங்க. யாருக்கும் ஞாபகம் இல்லையா? பஸ்ஸின் ட்ரீட்டி பேஸ்வா பாஜிரா 2க்கும் இங்கிலீஷ்க்கும் நடந்தது. இது என்ன சொல்லுவாங்க? ட்ரீட்டி வித் ஜீரோன்னு சொல்லுவாங்க. பூஜ்ஜியத்துடனான உடன்படிக்கை. இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து மணிமகுடம் சப்சிடரி அலையன்ஸ் துணைப்படை திட்டத்தோட மணிமகுடம்னு சொல்றாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி 2 மீனிங். அகர ஈற்று பெயரெச்சம்னாலும் சரிதான். பெயரெச்சம் மற்றும் எதிர்மறை பெயரெச்சம்னாலும் சரிதான். சோ இயல்பாக புணரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சோ இந்த உண்ட, உண்ணாத இதெல்லாம் உண்டங்கிறது பெயரெச்சம், உண்ணாதங்கிறது எதிர்மறை பெயரெச்சம். சரிங்களா? ஏதாவது கன்ஃபியூஷன்னா சொல்லுங்கப்பா. எனக்கு நீங்க சொன்னாதான் தெரியும். டிட் யூ அண்டர்ஸ்டாண்டா? இல்ல ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல ஆம் ஐ மூவிங் ஃபாஸ்ட்? வாண்ட் டு ஸ்லோ டவுனா? இல்ல இஸ் இட் கரெக்ட் ஸ்பீடா? ஏதாவது நீங்க சொன்னாதான் தெரியும். ஓகே தானப்பா? ஏதாவது ரிப்பீட் பண்ணணுமா? அது சொல்லுங்க. சொல்லவே மாட்டீங்க. சரி விடுங்க. அடுத்தது பாருங்க. கரிய பையன் புரியுது உண்ட மேம். ஓகேப்பா. கரிய பையன் உண்ட பையன். இப்போ இந்த கரிய பையன்கிறதுக்கு நீங்க என்ன இலக்கண குறிப்பு போடுவீங்க? கரிய பையனுக்கு என்ன இலக்கண குறிப்பு போடுவீங்க? பண்பு பெயர்ல மேம். பண்பு பெயர். பண்பு பெயர் ஓகே. இன்னொன்னு பெயரெச்சத்தோட வர்ற மாதிரி தெரிநிலை பெயரெச்சமா குறிப்பு பெயரெச்சமா அது மட்டும் சொல்லுங்க. ஏன்னா தெரிநிலை பெயரெச்சத்திலே சரி, குறிப்பு பெயரெச்சம்லே சரி, நார்மல் பெயரெச்சம் சரி, எதிர்மறை பெயரெச்சம் சரி இயல்பாக புணரும். அகரஈற்று பெயரெச்சம், பெயரெச்சம், எதிர்மறை பெயரெச்சம், தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சத்துல இயல்பாக புணரும். இந்த கரிய பையன் அப்படிங்கிறது காலத்தை காட்டாது. தெரிநிலை பெயரெச்சம் மேம்.
அப்ப உண்ட பையன் உண்ட பையன் தான் என்ன வரும்? எனக்கு யாரோட வாய்ஸ் நாய்ஸா இருக்குப்பா சங்கீதம். மேம் இந்த ம். ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் சொல்லுங்களா மேம்? தெரிநிலைக்கும் தெரிநிலை குறிப்பு. பெயரெச்சம்னா காலத்தை காட்டும். உண்ட பையன், உண்ணும் பையன், அந்த மாதிரி காலம் காட்டும். கரியங்கிறது காலம் காட்டுமா? அவன் கருப்பான பையன். அவன் இன்னைக்கு கருப்பா இருப்பான், நாளைக்கு கருப்பா இருப்பான், நாளான்னைக்கும் கருப்பா இருப்பான். சோ அந்த மாதிரி என்னன்னா பெயர் ஒரு பண்பை உணர்த்தும். அதத்தான் நம்ம பண்பை மட்டுமே உணர்த்தும். அதுதான் நம்ம குறிப்பு பெயரெச்சம்னு சொல்வோம். இப்ப உண்ட, அறியாத பையன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அறிந்த பையன், அறியாத பையன், அறிகின்ற பையன். இந்த மாதிரி 3 காலமும் வந்துச்சுன்னா அத நம்ம தெரிநிலை பெயரெச்சம் அப்படின்னு சொல்வோம். ஓகேங்களா? இப்ப இங்க உண்ட பையன்னா ஏற்கனவே சாப்பிட்டான். அப்ப இது இறந்த காலத்தை காட்டுதா? உண்ட அதான் பையன். காலம் தெரிஞ்சா தெரிநிலை காலம் நமக்கு தெரிஞ்சா தெரிநிலை. காலம் தெரியல அப்படின்னா குறிப்பு. இல்லைன்னா பண்பு மட்டும் இருக்கும். கரிய பையன், பசுமையான தளிர், பசுந்தளிர், அந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சோ நம்ம அதை என்ன சொல்லிக்கலாம்? குறிப்பு பெயரெச்சம் சொல்லிக்கலாம். இந்த ரெண்டுமே இயல்பாக புணரும். இயல்பாக புணரும்னா என்ன மீனிங்? வல்லினம் மிகாது. ஓகே, இயல்பாக புணரும்னா என்ன மீனிங்? வல்லினம் மிகாது. சரிங்களா? சோ இதுதான். அடுத்தது பாருங்க. உண்டன குதிரைகள், கரியன குதிரைகள். இதுல எனக்கு எதுல குறிப்பு பெயரெச்சம்னு சொன்னீங்கன்னா போதும். அப்ப நீங்க ப்ரீவியஸ் ஒன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். கரியன குதிரைகள். இதுல காலம் தெரியுதா? தெரியல. அப்ப இது என்ன சொல்லிக்கலாம்? குறிப்பு பெயரெச்சம் சொல்லிக்கலாம். உண்டன குதிரைகள்லாம் சாப்பிட்டுருச்சு. அந்த குதிரைகள்லாம் உண்டன. இல்லைன்னா உண்ண செல்கின்றன நம்ம ஃபியூச்சருக்கு போடலாம். சோ அதனால இது என்னது? உண்டனங்கிறது தெரிநிலை பெயரெச்சம். சோ இந்த ஆஸ்பெக்ட்ல வச்சாலும் நமக்கு என்ன ஆகும்? வல்லினம் மிகாது. ஆனா அவங்க இன்னொரு ஆஸ்பெக்ட் வச்சு சொல்றாங்க. என்னன்னா அகர ஈற்று வினைமுற்றுல வல்லினம் மிகாது. இது அகர ஈறு தானே? அகர ஈறு தானே? இன்னு கூட்டல் ஆண் தானேப்பா பிரிப்பீங்க? ஆமா மேம். அப்போ இது என்ன எங்க இருக்கு? ஈர்ல என்ன இருக்கு? அகர ஈறு. இது வினை முற்று தானே? உண்டன, கரியன அப்படின்னா மீனிங் கொடுக்கிற ஒரு வினை முற்று பெற்றது இல்லையா? உண்டன அப்படின்னாலும் அதுக்கு மீனிங் சாப்பிட்டுருச்சு அப்படிங்கறது அர்த்தம். சோ இதுல எச்சமே வரல. அப்போ இது அகர ஈற்று வினைமுற்று. அகர ஈற்று வினைமுற்றுலை வல்லினம் மிகாது. தெரிநிலை பெயரெச்சத்துல மிகாது. குறிப்பு பெயரெச்சத்திலையும் மிகாது. வல்லினம் மிகாதுன்னாலும் சேம்தான். இயல்பாக புணரும் அப்படின்னாலும் சேம்தான். சரிங்களா? கரியன குதிரைகள். இதுலயுமே பாருங்க அகர ஈற்று வினைமுற்றா இருக்கு. அதே மாதிரி இதை நம்ம இன்னொரு பேரும் சொல்லிக்கலாம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க உண்டவோட ஸ்டாப் ஆயிடுச்சு. அதனால இது பெயரெச்சம். உண்டன அப்படின்னா மீனிங் கொடுக்குது. கரியனா மீனிங் கொடுக்குது. சோ அதனால இது வினை. அந்த வினை முற்று பெற்றுச்சு, முடிஞ்சிருச்சு. இங்க உண்டங்கிறது முடியல. உண்ட பையன். உண்ட மட்டும் சொன்னீங்கன்னா உங்களுக்கு மீனிங் வராது. புரியுது? உங்களுக்கு இது புரியுதானப்பா? எனக்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்டா இருக்கிறவங்களுக்கு இது புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கடினமா இருக்கும். போக போக சரியாயிடும். சரியா? அடுத்து தெரிநிலை குறிப்பு வினைமுற்றுல வல்லினம் மிகாது. தெரிநிலை வினைமுற்றுனா நம்ம என்ன எடுத்துக்கலாம்? உண்டனங்கிறது காலம் தெரியுது. அப்போ உண்டன குதிரைகள்ங்கிறது தெரிநிலை வினைமுற்றுன்னு எடுத்துக்கலாம். குறிப்பு வினைமுற்று கரியன. அதாவது காலம் தெரியல. சோ அது குறிப்பு வினைமுற்று. சோ ஒரே கொஸ்டின் தான். உண்டன குதிரைகள்னா உங்களுக்கு சந்தி வரக்கூடாது. இயல்பா புணரணும். கரியன குதிரைகள்னாலும் அப்படிதான் புணரணும். அதே மாதிரி உண்ட பையன் அப்படின்னாலும் உங்களுக்கு இங்க மிக கூடாது. கரியன குதிரைகள் அப்படின்னாலும் மிக கூடாது. இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும். சரியா? சரி, ஓகே. புரிஞ்சுதானே? இந்த 10மே உங்களுக்கு புரிஞ்சுதானப்பா? கிளாஸ் முடிச்சுட்டு நான் இதை கொடுத்துட்றேன். நீங்க படிங்க. ஓகேவா? நான் இது யூடியூப்ல போடுறதுனால நான் இதோட கட் பண்ணிக்கிறேன். லென்த்தியா வீடியோ இருந்தா தெரியாது. அதனால இருங்க, நான் ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் போட்டுறேன். ஜஸ்ட் 2 செகண்ட். இது வரையில் கிளியர் தானே? 10 வரையிலும் கிளியர் தானே? கிளியர். ஓகேப்பா. அப்படியே ஸ்டே பண்ணுங்க.